வெல்கம் டு எம்கேஎம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாங்க. என்னங்க இது ரசம் எல்லோரும் வைக்கிறது தானே, நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? வாங்க, வித்தியாசமாக இது வதக்கி ரசம் வைக்கலாம் பாருங்கள். அதுக்கு முதல்ல வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகு, இன்னும் ஒரு 10-15 வெந்தயம் போட்டுக்கிடலாம், சீரகம் போட்டுக்கோங்க. மிளகு அதிகமாக இருக்கணும், சீரகம் மிளகை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதிலே போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். நல்லா பேன் நல்லா சூடானதுனா எல்லாத்தையும் போட்டோன்னா அந்த சூட்டுலேயே லைட்டாக வறுத்துனா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அந்த வாசனை வந்தோடனே அப்படியே நம்ம தட்டில் மாற்றிக்கிடலாம். இதை நம்ம ஜாரில் போட்டு அப்படியே பொடி பண்ண போகிறோம் பாருங்கள். அதுக்கு 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தட்டி போடுறதுக்காக கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து பூண்டோடு சேர்த்து அப்படியே நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ எண்ணெய் சூடானதும் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிடலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கிடலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுபட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கின நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசலோட தக்காளியெல்லாம் கரைச்சிட்டு நம்ம மிளகு, சீரகம், பூண்டுலாம் அரைச்சி அதிலே போட்டு கரைச்சிடுவோம். இது இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. தக்காளி இந்த மாதிரி வதக்கி வைக்கிறது நல்லாயிருக்கும் ரசம். இந்த அளவு தக்காளி வதங்கினதும், தக்காளி வதக்கும்போது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. இந்த அளவு வதங்கினதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியவும் போட்டு அப்படியே அதிலே போட்டு வதக்கிடணும். நல்லா பூண்டு எல்லாமே சேர்த்து அரைப்பட்டுருப்பாருங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைச்சிடணும். அரைச்சி அதிலே போட்டு வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் அதிலே போட்டுக்கிறோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம். நமக்கு புளி தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதனால் 400 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 400 ml தண்ணி ரசம் கரெக்டாக இருக்கும். அந்த புளி கரைசலோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம், வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். எதுக்கு அப்பளம் கூட போதுங்க. வெறும் அப்பளத்தை வச்சுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக நம்ம காஞ்ச மிளகாலாம் அதிலே போட்டு வேற அரைச்சிருப்போம். நல்லா மிளகெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். சுல்லுன்னு காரசாரமாக இருக்கும். சளியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த அளவு அப்படின்னு ரசம் கொதிச்சிடக்கூடாது. அப்படியே சுற்றிலும் நுர கூட்டின மாதிரி வரணும். அங்கங்கே பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் அங்கங்கே பபிள்ஸ் முட்டை முட்டையாக இருக்கும். அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும்.
இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. சுற்றிலும் பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த கொத்தமல்லி வாசம் அப்படியே எல்லாம் அந்த ரசத்தில் இறங்கி மூடி வைக்கும்போது அந்த வாசனையோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.